சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நாடு முழுக்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் தான் பெரிய லெவலில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்கன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் கூட ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு மகா கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு அமெரிக்காவிலேயே பெரிய பெரிய ஓடிங் விளம்பர பலகையெல்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் மக்களை ஈர்த்துக்கிட்டு வருது. உலகம் முழுக்கவே இது போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் தமிழகத்துலேயும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி நாம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, தமிழ் திரையுலகம். இந்த தமிழ் திரையுலகம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல் ஜிகாதிகள் கையில் அதை ஒரு பக்கம் சிக்கிட்டு இருந்துச்சு. அதில் இன்னொரு பக்கம் எங்கே இருந்ததுன்னா, அந்த மிஷினரி கும்பல், கிறிஸ்தவ மதமாற்ற மிஷினரி கும்பல்களுடைய ஆதிக்கத்தில் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு பேருமே இந்து மதத்துக்கு எதிரான விஷத்தை கக்கிற வேலையை தான் செய்தாங்க. இந்த ஜிகாதிகள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எடுக்கிற படம், இல்லைன்னா அவங்க சார்ந்து வரக்கூடிய படம், இல்லைன்னா அவங்க பின்புலமாக இருந்து இயக்கி அதன் மூலமாக வெளியே வரக்கூடிய படமாக இருந்தாலும் சரி தான், கதையாக இருந்தாலும் சரி தான், வசனமாக இருந்தாலும் சரி தான், கேரக்டரைசேஷன் எல்லாமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான விஷத்தை கக்கிற வேலையை செய்தாங்க. இதே கருத்து தான் கிறிஸ்தவ ஜகத் கஸ்பர் மாதிரியான இந்த தேச துரோகிகள் மூலமாக பின்புலமாக இருந்து இயக்கி அதன் மூலமாக இந்த மூக்குத்தி அம்மனெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. இது மாதிரியான விஷத்தை கேட்குற படமாக வச்சாங்க. அதில் இந்து மதத்தை இழிவுபடுத்துவாங்க. இந்து மதத்தை இழிவுபடுத்தும் போது முக்கியமான ஒரு விஷயத்த டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. அதில் யார் அப்படின்னா, பிராமண சமுதாயத்தை எடுத்துக்கிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்து மதம், கோவில், வழிபாடு இதெல்லாம் யாருனால காப்பாற்றப்பட்டு, அதை முக்கியமாக யாரு கையில் அதிகமாக யார் அதை கையில் வச்சு, இல்லைன்னா அது பரம்பரையாக இல்லை காலங்காலமாக கடத்தி கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வேதங்கள், அப்புறம் மந்திரங்கள், உபநிஷத்துகள் இதெல்லாம் அப்படியே காலங்காலமாக கொண்டு வராங்க. மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு இதை மதிக்கிறாங்க இந்த சமுதாயத்தின்னு சொல்லும்போது, அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறது அதாவது கால்டுவெல் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதை கச்சிதமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்ததில் முக்கியமான ஆள் ஈவே ராமசாமி நாயக்கர். அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து இந்த திராவிடியா மாடல் கும்பல் எல்லாமே அதுக்கு உள்ளடக்கம். இவங்க தொடர்ந்து இதை பண்ணி கட்டமைச்சு எழுத்துத்துறையிலையும் அதே மாதிரி விஷத்தை கைக்கி, அதே மாதிரி பத்திரிகை துறையிலையும் நிறைய பேரை உள்ள புகுத்தி, அவங்க என்னென்ன எழுதினாலும் அது அப்படி தான் போய் நிற்கும். அந்த மாதிரிலாம் செய்ய வச்சு, சோசியல் மீடியாக்கள்லையும் அதே மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பரவ வச்சு, இப்படி எல்லா துறையிலும் பண்ண மாதிரி சினிமா துறையிலையும் இதை மாதிரி மிகப்பெரிய அளவில் விஷத்தெல்லாம் கைக்கி தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்க. அதனால் 1-2 பேர் ஒரு அளவுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய, இல்லை இந்து மத இதில் வழிபாட்டு முறையில் தீவிரமான பக்தராக இருந்தால் கூட, அவங்களுடைய இதெல்லாம் புரிஞ்சால் கூட அவங்களால வெளியே இதை எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இதுக்கு ஒரு மாற்று இதை ஏற்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது எப்படின்னாக்கி, இந்த அயோத்தி மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நாடு முழுக்க அதனுடைய அழைப்பிதழ் கொடுக்கறது, அட்சதை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. தமிழ் திரையுலகத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து, எல்லா அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வராங்க. அது முஸ்லீம் ஜமாத்துக்களை பார்த்து பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூட கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில். இதே மாதிரி மற்ற பகுதிகளும் எல்லா இடமும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாடு முழுக்க கொடுக்க, தமிழகத்திலும் மற்ற பகுதியில் கொடுக்க, தமிழ் திரையுலகம் சார்ந்தவங்கள்ட்டையும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் இதை வாங்கிட்டு, இப்போ குறிப்பாக சொன்ன போனீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இயக்குனர் பி. வாசு அவர்கள், இப்போ அவர்கிட்ட கொடுத்து அவர் அது சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவு போட்டு அது பெரிய அளவில் வைரல் ஆச்சுது. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர், நாசர் அவர் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. அவரும் அதை வாழ்த்தி அவருடைய மரியாதையாக அவர் அந்த இதை பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இதை பண்ணியிருந்தார். அதான் இந்த மாதிரி தான் ஒரு சமத்துவம் இருக்கணும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இது இந்து மதத்துக்கு இது ஒரு ராமபிரான் அப்படிங்கிறனால ஒரு நாசர் சொல்லிட்டாருன்னு நான் சொல்லலைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நாகூர் தர்காவுக்கும் போயிருக்கேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் போயிருக்கேன். இன்னும் நிறைய கதை நம்ம வீட்டிலே இருக்குது. அதனால் நம்ம எங்கே வருத்தப்படுறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாகவே நான் இருப்பேன், கிறிஸ்தவ மத இதை மட்டும் தான், இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கடவுள்னே நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் அப்படி இருக்கல, தப்பு கிடையாது. ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீமாக தான் இருப்பேன், நான் அல்லாஹ் மட்டும் தான் நான் கடவுளாக ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ் மட்டும் தான், மற்றவங்களெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்து, இந்துக்களை மட்டும் நீ இந்துவாக இருக்காத,
இந்து மத கடவுளை மட்டும்தான் நீ நம்புன்னு சொல்லாத, நீ வந்து எம்மதமா சம்மதம்னு நீ நொட்டுன்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து சுள்ளுன்னு ஏறுது. அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை வருது. மற்றபடி வேற எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. நான் எதுக்கு இங்கே எம்மதமும் சம்மதம்னு இருக்கணும்? நான் என் மதம் தான் எனக்கு சம்மதம்னு தானே நான் இருக்க முடியும். என் மதமே எனக்கு சம்மதம், என் மதம் இந்து மதம், இந்து மதம் தான் எனக்கு சம்மதம், அவ்வளோதானே. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் எக்கேடும் கெட்டு போங்க, நாங்கள் இப்படி தான் இருக்கணும், அவ்வளோதானே. என் மதம் எனக்கு முக்கியம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வேண்டி நான் ஓமத்தை இழிவுபடுத்தக்கூடாது. அதற்காக வேண்டி மதத்தை வழிபாடு அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் வந்து தேவையில்லாது எனக்கு. என் மதத்தில் உள்ள விஷயங்களை நான் பார்த்துட்டு என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நான் முன்னெடுத்துட்டு போனோம். என் மதத்துக்கு ஒரு இழிவு நீ பண்றேன்னா நான் வந்து தட்டி கேட்கணுங்கிற இடத்துல இருக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மத ரீதியாக ஏதாவது புண்படுத்தி ஏதாவது ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தார் வச்சார், ஏதாவது ஒன்று நடந்துனா இந்துக்காரன் அவ்வளோ பேரும் வெளியே வந்து நின்றுட்டு அது எப்படி பண்ணலாம், தப்பு தானேன்னு சொல்லி கேட்குறோம். அது நியாயம். ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு விஷயத்தை எடுத்து போகிறது பண்ணுறாங்க அப்படின்னா அது உலக அளவில் கூட பிரச்சனையாக இருந்தால் கூட நாமளும் நம்ம செய்தது தப்பு தானே. எதுக்கு தேவையில்லாமல் அந்த மதத்தை போய் உங்களால் விருப்பம் இல்லையா அந்த மதத்தை பற்றி இப்போ மதத்தில் இருக்காது, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் அந்த மதத்தை பின்பற்றவனை ஏன் புண்படுத்துறான்னு தான் நம்மளும் கேட்குறோம் அதை. ஆனால் ஒரு இந்து மதத்தை மட்டும் இந்த 2 பேரும் சேர்ந்து போட்டு மிதிக்கிறான் பாருங்க, அப்போ தான் நமக்கு கோபம் வருது. உடனே நம்மள மதவாதி, சங்கி, நொங்கி என்னத்தையும் என்ன கண்ணா இதையும் சொல்லிட்டு போங்க, இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாசரை வந்து நான் வந்து அவரை வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டலாம் எல்லாருமே. அவர் வந்து அதுக்கு ஒரு நல்ல வாழ்த்தெல்லாம் சொல்லி அவருடைய வழங்கவே செய்தார். அதனால அதை தொடர்ந்து இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள், இயக்குனர் தம்பி ராமையா, இன்னும் இசையமைப்பாளர்கள், இன்னும் நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வெளியே காட்டிக்காத நபர்கள் எல்லாம் கூட இப்போ நிறைய பேர் வெளியே வந்து அவங்களாகவே வீடியோவெல்லாம் பதிவு பண்ணி அவங்களாகவே தொடர்ந்து இது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். எனக்கு KS ரவிக்குமார் சீனியர் மோஸ்ட் ஒரு டைரக்டர் அவர். அப்போ அவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து தானாகவே வந்து இதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்படிங்கிற முன்னாடியே மாற்றம் உருவாயிட்டு அது இருக்கு, அதை தனியாக பேசிக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மனமாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் அருளால் இது நடக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.